சென்னை அடுத்த கூடுவாஞ்சேரியில் உள்ள எஸ்ஆர்எம் பொதுப்பள்ளியில் மாணவர்கள் எதிர்கால நவீன தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளும் வகையில் நோவாஸ்பியர் லேப் எனப்படும் ஆய்வகம் ஒன்று திறக்கப்பட்டுள்ளது. அங்கு என்னென்ன வசதிகள் உள்ளன என்பது குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் சுரேஷ். சென்னை கூடுவாஞ்சேரியில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் பொதுப்பள்ளியில் எதிர்காலத்துக்கான நவீன ஆய்வகம் என்பது பள்ளி மாணவர்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் இந்த ஆய்வகம் இந்திய அளவில் வேறு எங்கும் இல்லாத வகையில் நவீன தொழில்நுட்பங்கள் கொண்ட ஆய்வகமாக அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். இந்த ஆய்வகத்தை பொறுத்தவரையில் 4 பகுதிகளாக அமைக்கப்பட்டிருக்கிறது. மெக்கட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு ஆய்வகம், டிஜிட்டல் ஃபேப்ரிகேஷன் சம்பந்தமான ஒரு ஆய்வகம், அதே மாதிரி புரோட்டோடைப் அண்ட் டிசைன் திங்கிங் என்ற ஒரு ஆய்வகம், டிஜிட்டல் டிசைன் ஆய்வகம் என 4 ஆய்வகங்கள் அமைந்துள்ளன. நாம் தற்பொழுது பார்க்கக்கூடிய காட்சிகளிலேயே தெரியும், மாணவர்கள் ஒரு தனித்துவமாக கற்றல் முறையின் மூலியமாக புதிய புதிய தொழில்நுட்பங்களை அவர்கள் இந்த இளம் வயதிலேயே கற்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். பார்த்து கொண்டிருக்கிறோம், ரோபோட்டிக் முறையில் இயங்கக்கூடிய கார்கள் எப்படி மாணவர்கள் இயக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது, அதே போன்று ரோபோட்டிக் மூலியமாக இயங்கக்கூடிய கால்கள் கொண்ட ஒரு டாக் போன்ற ஒரு அமைப்பையும் மாணவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி இந்த ஆய்வகத்தில் தனித்துவமாக பல்வேறு நுட்பங்களை அவர்கள் நேரடியாக பார்த்து கண்டுகொள்ள முடிகிறது. குறிப்பாக பொறியியல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது போன்ற வசதிகள் கிடைக்கும். ஆனால் இந்த பள்ளியில் தற்பொழுது பள்ளி மாணவர்களுக்கே இது போன்ற தொழில்நுட்பங்களை நேரடியாக பார்த்து கற்றுக்கொள்ளும் வசதியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். நாம் தற்பொழுது பார்க்கக்கூடிய காட்சி என்பது ட்ரோன் டெக்னாலஜி. தற்பொழுது உலக அளவில் மிகவும் நவீன அளவில் புதிய புதிய தொழில்நுட்பங்களை உள்ளடக்கி வரக்கூடிய ட்ரோன்கள் எப்படி உருவாக்கப்படுகிறது என்பதை நேரடியாக கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தற்போது நாம் பார்க்கக்கூடியது ரோபோட்டிக் கார்கள் எனக்கூடிய இயங்கும் சக்கரங்கள் போன்ற அந்த கார்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் மாணவர்களே நேரடியாக உருவாக்கி அதனை இயக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு கார்களும் முன்னோக்கி இயங்குவது, அதே போன்று அதனை குட்டிக்கரணம் அடிக்க வைப்பது போன்ற பல நுட்பங்களை இங்கு நேரடியாக கற்பிக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் ஃபேப்ரிக் என்று சொல்லக்கூடிய துணிகள், அதே போன்று பிங்கான்கள் போன்றவற்றில் எப்படி ஒரு டிசைனை உருவாக்குவது, அதே போன்று கம்ப்யூட்டர் உதவியோடு புதிய புதிய இசை கோர்வைகளை எப்படி உருவாக்குவது போன்ற நவீன கல்வி முறையை இங்கு புகுத்தி இருக்கிறார்கள். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், ஒரு மாணவி ஒவ்வொரு ஸ்டில்களாக எடுக்கப்பட்ட புகைப்படங்களை எப்படி ஒரு வீடியோவாக மாற்றுவது என்பதனை கற்றுக்கொண்டிருக்கிறார். கூடுவாஞ்சேரியில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் பொதுப்பள்ளி வளாகத்தில் புதிய ஆய்வகம் அமைக்கப்பட்டதால் மாணவர்கள் தகுந்த மகிழ்ச்சியினை அடைந்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் சுரேஷ்குமார்.